கனவா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கனவா, நல்ல பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம், நறுக்கின கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 முட்டை, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சோளமாவு பவுடர், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இப்போ வடைக்கு தேவையானதெல்லாம் அரைச்சிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க, அடுத்து மிளகு, கார்ன்ஃப்ளவர் பவுடர், கொஞ்சம் மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கு மேலே கனவாவை போட்டு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மஞ்சத்தூள் மிளகு எல்லாத்தையும் அரைச்சிட்டேன். அது மேலே கனவாவை போட்டு அடுத்து முட்டை போட்டுக்கலாம். தேவைப்படுறவங்க உடனே பண்ணுறதா இருந்தால் முட்டை போடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு போடுறது மாதிரி இருந்தால் முட்டை தேவையில்லை. தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிக்கணும். ஏன் கனவா மேலே வைக்கிறேன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டோம்னா கனவா அரைப்படாது. அதனால ஃபஸ்ட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கனவா வச்சு அரைச்சிடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இப்போ கனவா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. அதில் நறுக்குன சின்ன வெங்காயம், ஜீரகத்தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு நல்லா பிசைஞ்சு வடையை தட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு, வடையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வடை இப்போ நல்லா 2 பக்கம் செவந்து ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துடலாம். இப்போ கனவா வடை ரெடி ஆகிடுச்சு.